அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு மத்தியான நேரத்துல. அது என் பசங்க டெய்லி ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி பாடா படுத்துறாங்க. சரி நீ செஞ்சிருவான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு பத்து தர்பூசணி வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதுல வச்சு செஞ்சாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் மெலன் வச்சு ஒரு சூப்பரா ரெசிபி போயிட்டு இருக்கு. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு அது. அது செஞ்சு சாப்பிடணும் போல டெம்ட் ஆகுது பார்க்கும் போதெல்லாம் சொல்லி தான் ரெடி பண்ணிருந்தேன். அந்த வாட்டர் மெலனுக்கு மேல மசாலா ஆட் பண்ணி சாப்பிடுறாங்க. பார்க்கவே புதுசா இருந்துச்சு. எப்படி இருக்குமோன்னு சொல்லி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். சாட் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அவ்வளவுதான். இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க டேஸ்ட். அந்த தர்பூசணியோட டேஸ்ட் அந்த காரத்துக்கும் செம்ம சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை நீங்களும். சரி வாங்க இப்ப ஐஸ்கிரீம் பண்ணலாமா? ஐஸ்கிரீம்க்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சீட்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிட்டேன் தர்பூசணி ஒரு பழத்தை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. அது கூட ஃப்ரெஷ் கிரீமும் மில்க் மேடும் ஆட் பண்ணிருக்கேன். மெயினான இன்கிரியன்ட் இது ரெண்டும் தான். கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஃபீல் இருக்கும். இது ரெண்டுமே நான் ஹோம் மேடா ரெடி பண்ணிருந்தேன். இது ரெசிபி வேணா ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலா சொல்றேன். ஒரு கப் அளவு ஃப்ரெஷ் கிரீம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடும் ஆட் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு சக்கரை வேணா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் செட் வந்து போன வருஷம் சம்மர் அப்ப வாங்கினது. போன வருஷம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டோம். திரும்ப இந்த வருஷத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துலயுமே ஃபில் பண்ணி வச்சிட்டேன். இன்னொரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. அதுலயுமே போட்டு ஃபில் பண்ணி வச்சாச்சு. 2 பேர்ட்டையும் சொல்லிட்டேன் இனிமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்த நாள் காலையில தான் தருவேன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் விட சண்டேவா காலையில ஆரம்பிச்சிட்டாங்க ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு. காலையில வேலையே இதுதான். அப்புறம் எடுத்து கொடுத்தேன். 2 பேருமே செம ஹாப்பிங்க. சூப்பரா இருந்துச்சு. அந்த அந்த டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ஷேப்புமே உடையாம ரொம்ப அழகா வந்துருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குட்டீஸ்க்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா செம ஹாப்பி ஆயிடுவாங்க. இந்த சம்மரை இப்படிதான் ஓட்டி ஆகணும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பை பை.